மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்கள்லாம் தற்போதைய காலகட்டத்தில் தொழில் ரீதியாகவும் மாட்டியிருப்பீங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஃபினான்ஷியல் ரீதியாக ஒருத்தர்னால நீங்கள் மாட்டியிருப்பீங்க. அவன் உங்களுக்கு பணம் கொடுத்தவனாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒருத்தனுக்கு பணம் கொடுத்ததாக இருக்கலாம். ஒரு வகையான ஒரு பல்க் அமௌண்ட்டோ அல்லது உங்கள் அளவுக்கு பார்க்கும்போது அது ஒரு சிறிய அமௌண்ட்டாக இருக்கலாம். ஓரளவுக்கு அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வந்து மாட்டியிருக்கும். இதன் காரணம் நீங்கள் அல்ல வேறொருவர் அப்படிங்கிறது அதில் மிகப்பெரிய ஹைலைட்டு. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் எங்கே போனாலும் மாட்டுது சார். என்னன்னே தெரியல, தொழிலில் பெரிய லாபம் கிடைக்கல. ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தால் அது வேறு பக்கம் திருப்புது. அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகன விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் செயல்பாடு இல்லாமல் இருக்குது. வண்டியில் போனால் அது இடிக்குது இது இடிக்குதுன்னு சொல்கிறாங்க. பெரிய அக்கப்போராக இருக்குது. நிறைய தேவையில்லாத செலவுகள் நடந்துகிட்ருக்கு சார். ஒரு வகையில் வருமானம் வந்தாலும் அது வேறு ஒரு வகையில் செலவாயிட்டு ஏன்னே தெரியல. சரி, அதுதான் அப்படின்னு வந்தால் குடும்பத்தில் பல டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. பெண்களாக இருக்கிறவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை, ஆண்களாக இருக்கிறவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனை. இந்த கும்பராசிக்காரங்க தான் இப்போ சனி திசையில் இருக்கிறாங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்க நல்லா இருக்குன்னு நிறையா போட்டிருந்தாங்க வீடியோ. ஆனால் அதெல்லாம் பார்த்தா இன்னும் அவுட்புட்டு ஒன்றும் சரியாக வந்த மாதிரி தெரியல சார் அப்படிங்கிறவங்களாம் தயவு செய்து நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராசிக்காரங்க தயவுசெய்து ஃபஸ்ட்டு இப்போ போய் ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகம் பார்க்கும்போது A to Z கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுவாங்க. லோக்கல்லே சொல்லிடுவாங்க. இல்லை சார் லோக்கலில் பார்க்குறது ஒன்றும் சரியில்லை அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்தா அந்த நம்பர் ஃபோன் பண்ணுங்கள். பிரபல ஜோதிடர் உங்கள்கிட்ட பேசுவார். கம்ப்ளீட்டாக A to Z கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன தீர்வு, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லிடுவாங்க. 200 ஜோதிடர்களுக்கு ஆசானாக இருக்கக்கூடிய ஒருவர் எந்தளவுக்கு ஜோதிடத்தில் முன்னோடியாக இருப்பார்னு யோசிச்சு பாருங்கள். அதே போல் 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒருவர் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு ஆள்கிட்ட தான் நீங்கள் பேச போகிறீங்க. அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் பேசுவார். வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க. அதே போல் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தாலும் அது காலத்தையும் ஜாதகத்தையும் உள்ளடக்கியது. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மகர ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் போது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் இதில் எல்லாமே வந்துருமா அப்படின்னு கேட்டால் வரதில்லை. காரணம் என்ன, உங்களுக்கு ராசி மட்டும்தான் ஒன்று, நட்சத்திரம் தசாபுத்தி லக்கணம் எல்லாம் வேறு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மற்ற எல்லாமே இருக்கும். யோசித்து ஜாதகம் பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் பாருங்கள். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வாழ்க்கை எப்போ மாறும், நீண்ட நாள் உழைப்புக்கு பலன் எப்போ, பணம், வேலை, வீடு, திருமணம் அப்படிங்கிற முதல்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா, அது என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் எப்போ சரி பண்ணுறது அப்படின்னு தான் உங்களோட முன்னோட்டம் எல்லாமே இருக்கும். மகர ராசி பொறுத்த வரைக்கும் முதல்ல சொல்ல வேண்டிய முக்கிய குறிப்புகள் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் தாமதமாக வந்தாலும் நிலையாக அமையக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது, இப்போவுமே உங்களுக்கு என்ன அமையலை அப்படின்னு தான் வெயிட் பண்ணுறீங்க. கொஞ்சம் லேட்டாக அமைஞ்சாலும் நிலையாக உட்காரும், அப்படி சும்மா ஸ்டாண்டபிளாக நிற்கும். நீண்ட நாட்களாக உழைத்து பலன் தாமதமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு குடும்ப பொறுப்பு அதிகமாக இருந்திருக்கும். கடன் சுமை மனதை அழுது இருந்திருக்கலாம். கடன் சுமையெல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டம், இனிமேல் நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உயர்வு, பதவியில் உயர்வு அல்லது சம்பள உயர்வு தள்ளி போயிருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வருமானம் இன்னும் வரல சார், என்னன்னே தெரியல சார், கொஞ்சம் தள்ளி போகும் சார் அப்படின்னு இருக்கும். திருமண பேச்சு பலமுறை தடப்பட்டு இருக்கும். சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கக்கூடிய முயற்சி வந்து நின்று இருக்கலாம். உங்களை நம்பியவர்கள் குறைவாக இருந்திருப்பாங்க. எல்லோருக்காகவும் உழைத்தும் உங்களுக்கான நேரம் கிடைக்காமல் இருந்திருக்கும். எல்லாருக்கும் உழைச்சிருப்பீங்க, எல்லாத்துக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் முக்கியமாக உங்களுடைய தாய் தந்தையருக்கு உடல்நிலை பாதிச்சிருக்கும். அதுக்காகவே நீங்கள் வந்து செயல்பட்டுருப்பீங்க. உங்கள் மைண்டு ஃபுல்லாக அதிலேயே வேலை செஞ்சுருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக இப்போ தான் சார் ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்குலாம் இருக்கும். ஆனால் இனி சில முக்கியமான மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது. நீண்ட நாட்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் கிடைக்கலாம் அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். நீங்கள் அமைதியாக செய்த வேலை கவனிக்கப்படும். அப்படியே ஒரு மாதிரி செஞ்சுட்டே வந்தீங்களே, அது மக்களால் கவனிக்கப்படும். மேலதிகாரி உங்களை பாராட்டுவாங்க. பதவி உயர்வு பற்றி பேசுவாங்க, சம்பள உயர்வு பற்றி பேசுவாங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கன்ஃபார்ம் இல்லை. பழைய முயற்சி பலன் தரக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களை புறக்கணித்தவர்கள் மீண்டும் மதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பண நிலையில் மெதுவான ஆனால் நிலையான முன்னேற்றம். மகர ராசிக்கு திடீர் பணம் வருவதை விட நிலையான வருமானம் முக்கியம். இனி பழைய பாக்கி கிடைக்கலாம், கடன் குறைக்க வாய்ப்பு உருவாகலாம், கூடுதல் வருமானம் வரலாம், சேமிப்பு தொடங்கலாம், சொத்து அல்லது வாகனம் வாங்கிறதுக்கான திட்டமிடல் ஏற்படலாம். யார் உங்கள் பொறுப்பை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். யார் உங்களை பொறுப்பை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தெரிய வரும். உங்களுடைய நல்ல மனம் மற்றும் பொறுப்புணர்வை சிலர் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இனி தேவைக்காக மட்டும் நெருங்கியவங்க விலகுவாங்க. நேர்மையான உறவினர் யார் அப்படிங்கிறது தெரியலாம். பணம் கேட்டவங்கிட்ட உண்மை நோக்கம் வெளிப்படும். குடும்ப பொறுப்பை உங்கள் மீது மட்டும் வைத்தவர்கள் புரியவர். வேலை அல்லது தொழில் புதிய கட்டடம் தொடங்கலாம். அதாவது புதிய கட்டடம், ஏதோ ஒரு பில்டிங்கில் சின்ன ஒரு மாட்டு கொட்டாயாவது போடக்கூடிய ஒரு நேரம். வேலை மாற்றம் பற்றிய தகவல் வரும். பெரிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு, நிர்வாகம், கட்டிடம், நிலம் அல்லது வாகனத்துறையில் வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய தொழில் தொடர்பு மீண்டும் பயன்படும். ஏற்கனவே ஒரு கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு சார், ஆனால் அதிலேருந்து ஒரு வருமானம் வராமல் இருந்துச்சு, ஆனால் அந்த கான்டாக்ட்ஸ் இப்படி பயன்படும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க தனித்தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் வலுப்பெறுங்க. தனியாக தொழில் தொடங்குறதுக்கான எண்ணம் வலுப்பெறும். வீடு, நிலம் அல்லது குடும்ப சொத்து தொடர்பான நகர்வுகள் வந்து நல்லதாக அமையும்.
நீண்ட நாள் நின்ற சொத்து விஷயம் நகரக்கூடிய ஒரு காலகட்டம். பங்கு பிரிப்பு பேசப்படலாம், வீட்டுக்கடன் முயற்சி முன்னேறலாம், நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரலாம், பழைய வீடு புதுப்பிக்கலாம், குடும்ப சொத்தில் உங்கள் உரிமை தெளிவாகலாம். ஸோ குடும்ப சொத்து பொறுத்த வரைக்கும் உங்கள் உரிமை வந்து தெளிவாக வரும். திருமணம் அல்லது குடும்ப வாழ்க்கையில் தெளிவு ஏற்படும். தாமதமான திருமண பேச்சு மீண்டும் தொடங்கிறதுக்கான ஒரு அற்புதமான நேரம். பொறுப்பான துணை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். திருமணமானவர்களுக்கு பழைய பிரச்சனை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி பற்றி செய்தி வரக்கூடிய ஒரு காலகட்டம். துணையினுடைய ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்த சில நாட்களில் பொறுமையே வெற்றியை தரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மகர ராசிக்காரங்க கோபத்தில் வெளிப்படையாக பேசாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே முடிவு செய்து விடுவாங்க. என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படிங்கிறத தெளிவாக கிளியர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அதனால் திடீர்னு வேலையை விட்டு விடாதீங்க. உறவை உடனே முறிக்காதீங்க. கடன் வாங்கி பெரிய முதலீடு செய்யவே செய்யாதீங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடாதீங்க. எல்லாருடைய பொறுப்பையும் உங்கள் மீது ஏற்காதீங்க. இனி என்ன நடக்க போகுது அப்படின்னா, தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் தாமதம் இருந்தாலும் கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் நிலையானதாக இருக்குங்க. இனி நீண்ட நாள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பற்றி பேச்சு வருங்க. புதிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேறு நிறுவனத்திலேருந்து அழைப்பு வருங்க. அரசு அல்லது நிர்வாகத்துறையில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய மேலதிகாரி மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. நண்பர் அல்லது உதவினர், உங்களோட உதவிகரமாக இருக்கிறவங்க அல்லது உறவினர் மூலமாக வேலை வாய்ப்பு செய்தி உங்களுக்கு வரும். இல்லை வேலை வாய்ப்பே உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய வாடிக்கையாளர் கிடைக்கலாம். பழைய பாக்கி அல்லது கமிஷன் வந்து கொஞ்சம் வரும். அது பெருசாக இல்லைனாலும் கொஞ்சம் கமிஷன் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பழைய பாக்கி உங்களுக்கு கமிஷன் வந்தாலும் சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு அதளவு இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒப்பந்த வேலை நிரந்தரமாக மாறலாம். கட்டிடம், ரியல் எஸ்டேட்டு, வாகனம் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் முன்னேற்றம் இருக்கும். தனியாக தொழில் செய்யக்கூடிய எண்ணம் வலுப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம். இரண்டாவது வருமான முயற்சி தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாடு அல்லது வெளியூர் வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, புதிய வேலை உறுதி இல்லாமல் பழைய வேலையை விட வேண்டாம். புதிய வேலையில் உறுதி இல்லாமல் பழைய வேலையை விட வேண்டாம். உங்களுடைய உழைப்பிற்கு உரிய சம்பளத்தை கேட்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்காமே இருந்தாலும் கிடைக்காது, கேட்டால் தான் கிடைக்கும். எல்லா வேலைகளையும் தனியாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். கூட்டுத் தொழிலில் கணக்கை தெளிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை இடத்துல கோபத்தை உள்ளுக்குள்ளே வைத்து திடீர் முடிவு எடுக்க வேண்டாம். பணம் மற்றும் கடன் நிலையை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவாக பணத்து பொறுப்பு வந்து கையாளக்கூடியவங்க. கரெக்டாக பொறுப்பாக கையாளுவாங்க. கரெக்டாக செலவு பண்ணணும், கரெக்டாக இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படி தான் அவங்க ஃபேமிலி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் குடும்பம், வீடு, கல்வி மற்றும் மருத்துவ செலவுகள்லாம் சேமிப்பு வந்து உங்களுக்கு குறைச்சிட்டு தான் இருந்திருக்கும். அதெல்லாம் சரியாயிடும், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இனி பழைய பாக்கி தொகை வந்து கிடைக்கும். நீண்ட நாள் கடனை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகுது. கூடுதல் வருமானம் கிடைக்கும். வேலை மாற்றத்தால் சம்பள உயர்வு கிடைக்கும். கமிஷன் அல்லது ஊக்கத்தொகை வந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம். சேமிப்பு திட்டம் தொடங்கலாம். குடும்பத்தில் ஒருவர் பண உதவி செய்யலாம். தொழில் முதலீட்டுக்கு தொகை ஏற்பாடு ஆகலாம். அதே போல் வாகனம் அல்லது வீடு வாங்கக்கூடிய முன்பணம் சேர்க்கலாம். அதெல்லாம் வாங்கிறதுக்கான முன்பணம் சேர்க்குறதோ இல்லை அட்வான்ஸ் கட்டுறதோ அது மாதிரி நடக்கும். பணம் 2 வழிகளில் வர வாய்ப்பு இருக்குங்க. தேவையற்ற செலவை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்க வேண்டாம். பணம் கொடுக்கும்போது எழுத்துப்பூர்வ ஆதாரம் வச்சுட்டு கொள்ளுங்க. எழுத்துப்பூர்வ ஆதாரம் வச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. கடன் வாங்கி ஆடம்பர செலவு செய்யாதீங்க. ஒரே முதலீட்டில் முழு சேமிப்பையும் போடாதீங்க. போலியான முதலீட்டு திட்டங்களை நம்பவே. போலியான முதலீட்டு திட்டங்கள் தயவுசெய்து நம்பாதீங்க, மாட்டிக்காதீங்க. குடும்ப செலவுடன் உங்களுக்கான சேமிப்பையும் கட்டாயமாக வைக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு வாய்ப்பு தாமதமாக இருந்தாலும் சரியான ஆவணத்துடன் முன்னேறினா நிலையான வளர்ச்சி தரும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வேறு நகரத்திற்கு வேலை மாற்றம் வரலாம். வெளிநாட்டு நிறுவனம் தொடர்பு கொள்ளலாம். தொழில் காரணமாக வெளியூர் பயணம் ஏற்படலாம். ஆன்லைன் மூலம் வெளிநாட்டு வாடிக்கையாளர் கிடைக்கலாம். விசா அல்லது ஆவண முயற்சி நகரலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர் அல்லது உறவினர்களோட உதவிகள் கிடைக்கும். வேறு இடத்துல குடிபெயரக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வரும். ஏதாவது சண்டையோ உங்கள் வீட்டில் ஏதாவது பண்ணியிருப்பேன், அதனால் வேறு இடத்துல போயிட்டு வரலாம் அப்படிங்கிற உங்களுக்கு தோணும். நீண்டது ஒரு பயணம் தொழில் முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பயிற்சி அல்லது கல்விக்காக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இருக்கலாம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, போலியான வேலைவாய்ப்பு முகவர்களை நம்ப வேண்டாம். பெரிய தொகையை முன்பணமாக கொடுக்க வேண்டாம். வேலை, சம்பளம், தங்குமிடம் மற்றும் ஒப்பந்தம் அனைத்தையும் உறுதி செய்ய வேண்டாம். வெளிநாடு அப்படிங்கிறதுக்காக குறைந்த தரமான வாய்ப்பை ஏற்காதீங்க. ஆவணங்களை நிபுணர்களிடம் சரிபார்க்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் உறவுகளில் ஆழமாக இருந்தாலும் அன்பு வெளிப்படையாக காட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இனி நீண்ட நாள் தாமதமான திருமண பேச்சு நகரக்கூடிய காலகட்டம். குடும்பம் மூலமாக நல்ல வரன் வரலாம். வேலை அல்லது தொழில் தொடர்பில் அறிமுகம் ஏற்படலாம். பொறுப்பான மற்றும் நிலையான துணை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
வேறு ஊர் தொடர்புடைய வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய உறவிலிருந்து செய்தி வரக்கூடிய ஒரு காலகட்டம். உண்மையானவங்க யார் அப்படிங்கிறது தெளிவாகும். திருமணமானவர்களுக்கு பழைய கருத்து வேறுபாடுகள் குறையும். துணையினுடைய ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சு வருங்க. எதில் திரும்ப நீங்கள் கவனமாக இருக்கணும், வேலை மற்றும் பணி பிரச்சனையில் உறவு காட்ட வேண்டாம். வேலை அதெல்லாம் வேலையெல்லாம் கொஞ்சம் சண்டை சச்சரவுக்கு தான் செய்யும். அதை உறவுகிட்ட காட்டாதீங்க. அதில் உறவுகள் இருக்காங்க, உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உறவுகள் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து தொழிலுக்காக மட்டுமே பேசாமல் ஃபேமிலிக்காகவும் பேசுங்க. அன்பை மனதில் வைத்து மட்டும் வார்த்தையில் செயல்படுங்க. அதே போல் அன்பை காட்டாமல் வார்த்தையில் மட்டும் அப்படியே கோபத்தையே வெளிப்படுத்தாதீங்க. புரியுதுங்களா? பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்பாதீங்க. குடும்ப தலையீட்டை அளவோடு வச்சுக்காங்க. சிறிய விஷயத்தை நீண்ட நாள் மனதில் வைத்துக்கிறது வேண்டாம். துணையினுடைய உணர்ச்சியும் கேட்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்குது, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. வீடு, நிலம் மற்றும் சொத்து விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான சொத்து முக்கியமான ஒரு இலக்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இனி வீடு வாங்கக்கூடிய எண்ணம் வலுப்பெறலாம். நிலம் பற்றிய நல்ல தகவல் வரும். வீடு, கடன் விண்ணப்பம் இதெல்லாமே நகரலாம். குடும்ப சொத்து பிரச்சனை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பழைய சொத்து விற்பனை ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். பங்கு பிரிப்பு பற்றிய பேச்சு நடக்கும். பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கட்டுமானம் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அதே போல் விவசாய நிலம் வாங்கக்கூடிய எண்ணம் வரலாம். அதே போல் தொழிலுக்கான இடம் வாங்கலாம். வாடகை வருமானம் உருவாகலாம். நீண்ட நாள் தாமதமான பதவி வேலை முடியலாம். அதாவது நீண்ட நாள் தாமதமான பதவி வேலை எல்லாமே முடிக்கலாம். கவனமாக இருக்க வேண்டியது தாய் பத்திரம் மற்றும் வில்லங்க சான்றிதழில் சரிபார்க்கணும். எல்லை, பாதை மற்றும் உரிமையை உறுதி செஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். அதே போல் சில விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணுங்கள். சட்ட ஆலோசனை வாங்குங்க. முன்பணம் கொடுக்காதீங்க. டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணாமல் வாய்மொழி உறுதியை மட்டும் நல்லா நம்ப வேண்டாம். ஃபுல்லாக செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். வண்டி வாகன யோகம் உண்டு. புதிய இருசக்கர வாகனம் அல்லது 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய யோகமும் உண்டு. தொழில் பயன்பாட்டுக்காக வாகனம் வாங்குவீங்க. 2 வீலரோ 3 வீலரோ ஏதோ ஒன்று வாங்குவீங்க. அதே போல் குடும்பத்துக்காக வசதியான வாகனம் தேவைப்படும். பயன்படுத்திய வாகனம் நல்ல விலையில் கிடைக்கும். வாகன கடன் முயற்சி முன்னேறலாம். நீண்ட தூர பயணம் அதிகரிக்கலாம். பழைய வாகனத்தில் பராமரிப்பு செலவு வரலாம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவணங்களை முழுமையாக சரிபார்க்கணும். சர்வீஸ் வரலாறு மற்றும் காப்பீட்டை கண்டிப்பாக பார்க்கணும். மாத தவணை வருமானத்திற்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இஎம்ஐலாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி போடுங்க. இன்றைக்கி ஆசையில் வாங்கிடுவீங்க, நாளைக்கு கட்டணும். அதே போல் இரவு நேரத்தில் வேகத்தை குறைச்சிக்காங்க. கைபேசியை பயன்படுத்திட்டு வண்டி ஓட்டாதீங்க. செல்லு பேசிட்டு ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க. நீங்கள் எப்போயுமே சிக்கனமாக இருக்கக்கூடிய ஆள் தான். எதுலேயும் அதிகமாக செலவு பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் இந்த டைம் கொஞ்சம் ஓவர் சிக்கனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் பழைய பிரச்சனை பேசி தீருங்க. நல்லா இருக்குது. சகோதரர் அல்லது சகோதரிகள் தொடர்பான நல்ல செய்தி வரும். வயதான ஒருவருடைய உடல்நிலை கவனம் பெறும். உங்கள் பொறுப்பு இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தினர் உங்கள் உழைப்பின் மதிப்பை புரிஞ்சு கொள்வாங்க. வீடு மாற்றம் அல்லது புதுப்பிப்பு நடக்கலாம். குடும்பத்தில் மறைமுகப்பட்ட விஷயம் வெளிப்படலாம். உங்கள் முடிவை முதலில் எதிர்த்தவங்க பின்னர் ஏற்கலாம். குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். எல்லா பொறுப்பையும் தனியாக ஏற்க வேண்டாம். பண விஷயங்களை தெளிவாக பேச வேண்டாம். மனதில் வச்சுக்கொள்ளாமல் பேசணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை, மன அழுத்தத்தை வீட்டில் காட்ட வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களையும் பாராட்ட வேண்டாம். தேவையான இடத்துல இல்லை அப்படின்னு சொல்ல கற்றுக்கங்க. யாராவது ஒருத்தன் பணம் கேட்குறான், உங்கள்கிட்டயே காசு இல்லை, ரெடி பண்ணி தரேன் அப்படின்னா முடிஞ்சு மாட்டிக்குவீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா மகர ராசி அப்படிங்கிறது பூமி தத்துவ ராசி. எதை மனுஷன் பூமியெல்லாம் மனுஷங்களை தாங்கிட்டு இருக்குதுல்ல, எல்லா பண்ணாலும் மனுஷன் பண்ணுற தப்பெல்லாம் பூமி தாங்கிட்டு இருக்குதுல்ல, அது மாதிரி தான் உங்களுடைய பூமி உங்களையும் காப்பாற்றிருக்குது. சனி பகவான் தான் அதிபதி. ஸோ அப்போ உழைப்பு, பொறுமை, ஒழுக்கம், காலதாமதம், அனுபவம், நீதி, பொறுப்பு, தொழில், நிலையான வளர்ச்சி, கடின உழைப்பிற்கு பிறகான ஒரு வெற்றி. கடின உழைப்புக்கு பிறகு தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது இந்த மகராசிக்கே உண்டான ஒரு விதி. அதுக்கு காரணம் சனி பகவான் தான் உங்களுக்கு அதிபதி. ஸோ மகர ராசிக்கு முக்கிய இயல்புகள்னால் பொறுப்போடு செயல்படக்கூடிய ஆள் நீங்கள். அதே போல் வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்தக்கூடிய ஆள் நீங்கள். எளிதில் யாரையும் நம்ப மாட்டீங்க. வெளியில் அமைதியாக இருப்பீங்க. மனதில் பல விஷயங்களை வச்சுக்குவீங்க. குடும்பத்திற்காக அதிகம் உழைக்கக்கூடிய நபர் நீங்கள். வாழ்க்கையில் பாதுகாப்பு, நிலைத்தன்மை விரும்புவீங்க. சிறிய வயதிலேயே பெரிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய நபர் நீங்கள். பணத்தை சிக்கனமாக பயன்படுத்துவீங்க. தங்களுடைய கஷ்டத்தை பிறரிடம் சொல்ல மாட்டீங்க. தாமதம் வந்தாலும் இலக்கை விட மாட்டீங்க. சமூகத்தில் மரியாதை பெறணும் அப்படிங்கிறதுல ஒரு நிலையாக இருப்பீங்க. அதே போல் நேரம், ஒழுங்கு மற்றும் கடமையை மதிக்கக்கூடிய நபர் நீங்கள். தங்களுடைய வேதனையை வேலைக்குள் மறைப்பாங்க. யாருடைய உதவியையும் எளிதில் கேட்க மாட்டாங்க.
தற்போது மகர ராசிக்காரர்களுடைய மனதில் என்ன தெரியுமா இருக்கும்? எவ்வளவு நாள் இன்னும் உழைக்கணும், என் கடன் எப்போ குறையும், என் திறமைக்கு ஏற்ற சம்பளம் எப்போ கிடைக்கும், எனக்கு சொந்த வீடு எப்போ அமையும், குடும்பத்தில் எல்லா பொறுப்பும் என் மீது தான் இருக்குது, என் திருமணம் அல்லது குடும்ப வாழ்க்கை எப்போ சீராகும், வேலை மாற்றத்தினால வேலை மாற்றலாமா அல்லது இதிலேயே தொடரலாமா, பதவி உயர்வை பற்றி, சம்பள உயர்வை பற்றி, சேமிப்பு, கடன் முடிக்கணும், வீடு நிலம் வாங்கணும், குழந்தைகளோட கல்வி, குடும்ப மரியாதை, ஓய்வான வாழ்க்கை, தனித்தொழில், வெளிநாட்டு வாய்ப்பு, இது எல்லாம் உங்கள் மைண்டில் ஓடிட்டே தான் இருக்குது. மகர ராசியில் பிறந்தவங்களோட பிறப்பு ரகசியத்தை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொறுப்பு, உழைப்பு, கட்டுப்பாடு, நிலைத்தன்மை மற்றும் உயர்வினுடைய ராசி. நீங்கள் மெதுவாக தொடங்கினாலும் பெரிய உயர்த்தை அடைவீங்க. பிறர் கைவிட்ட வேலையை முடிக்கக்கூடிய நபர் நீங்கள். உங்களால் ஒருத்தர் முடியலன்னு போனால் கூட அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க, சரி பண்ணிடுவீங்க. குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்தக்கூடிய நபர் நீங்கள். கடினமான காலத்தில் அனைவரையும் ஆதரவாக இருப்பீங்க. பணம் மற்றும் சொத்து படிப்படியாக உருவாக்குவீங்க. தாமதமான வெற்றியை நிலையான வெற்றியாக மாற்றுவாங்க. ஒழுங்கின் மூலம் பெரிய நிறுவனத்தை உருவாக்குவாங்க. அனுபவம் அதிகரிக்க பிறகு சமூகத்தில் மதிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். சிரமத்தை சக்தியாக மாற்றக்கூடிய நபர். பிறர் கவனிக்காத அளவுக்கு அமைதியாக உழைக்கக்கூடிய நபர். உங்களுக்கு நிறைய பலம் இருக்குதுங்க. பொறுப்புணர்வு, பொறுமை, உழைப்பு, திட்டமிடல், மன வலிமை, நம்பகத்தன்மையெல்லாம் உங்கள் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வச்சானா இவன் கரெக்டாக பண்ணுவான்னு நம்பிடுவாங்க. சவால் என்ன தெரியுமா? எல்லா பொறுப்பையும் தனியாக ஏற்றுக்கிறீங்க, மாட்டிக்கிறீங்க. உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருந்துக்கிறீங்க, மாட்டிக்கிறீங்க. அதிகமான வேலை செய்கிறது, ஓய்வு அலட்சியம் செய்கிறீங்க. ஓய்வு அப்புறம் எடுத்துக்கலாம், என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி தங்களையே கடுமையாக நடத்துறது. உங்களை நீங்களே ரொம்ப வருத்துக்கிறீங்க. பணத்தை பற்றி அதிகம் கவலைப்படுறீங்க. மாற்றத்தை ஏற்க தாமதிக்கிறீங்க. உதவி கேட்க தயங்குறீங்க. சிறிய தோல்வியையும் பெரிய அவமானமாக நினைக்கிறீங்க. குடும்பத்தில் அன்பு வெளிப்படுத்தாமல் கடமையாக மட்டும் காட்டுறது. பழைய மனக்காயத்தை விடாமல் இருக்கிறது. மற்றவர்களினுடைய பொறுப்பின்மையால் கோபப்படுறது. மகர ராசிக்காரர்களோட மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? நான் இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது. எல்லாத்தையும் தாங்களே சுமக்கிறது தான் பெரிய தப்புங்க. ஸோ இந்த ராசிக்காரங்க தயவு செய்து நான் சொல்கிற விஷயத்தை ஒரு நோட் பண்ணிக்கோங்க. இதுவரை நீங்கள் அனுபவிச்ச துரோகம் நிறைய விஷயம் அனுபவிச்சிருப்பீங்க. காதல் மற்றும் திருமண உறவில் நீங்கள் அளித்த பாதுகாப்பு மதிப்பு கிடைக்காம போயிருக்கும். முழுமையாக உங்களை நம்பியவங்க, நீங்கள் நம்பியவங்க உண்மையை மறைச்சிருக்கலாம். திருமணம் பேசி கடைசி நேரத்தில் தடைப்பட்டிருக்கலாம். வேலை மற்றும் பொறுப்பில் காரணமாக உறவில் தூரம் வந்திருக்கும். நண்பர்கள் மூலமாக தேவையான நேரத்தில் மட்டும் தொடர்பு கொண்டிருப்பாங்க. பண உதவி பெற்றவங்க திருப்பி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். உங்கள் தொடர்புகளை பயன்படுத்தி முன்னேறி இருக்கலாம். உங்கள் உழைப்பு குறைத்து பேசியிருக்கலாம். உறவினர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பு முழுவதும் உங்கள் மீதே வச்சுருப்பாங்க. நீங்கள் தான் பேக் போனு. நீங்கள் சம்பாதிக்கிறத மட்டுமே எதிர்பார்த்துருப்பாங்க. சொத்து விஷயத்தில் தகவல் மறைச்சிருப்பாங்க. நீங்கள் செய்த உதவியை மறந்துருப்பாங்க. குடும்பத்தில் உங்களை ஒப்பீடு கூறியிருப்பாங்க. உங்களை ஒருத்தனோட எக்ஸாம்பிள் காட்டி குறை சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கையை முடிவை கட்டுப்படுத்த முயற்சிப்பாங்க. தொழில் மற்றும் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உழைத்தது நீங்கள், பாராட்டு வேறு ஒரு ஆள் கிடச்சிருக்கும். பதவி உயர்வு தாமதமாக இருக்கும். மேலதிகாரிகிட்ட தவறான தகவல் போயிருக்கும் உங்களை பற்றி. கூட்டாளிகள் கணக்கு மறைச்சிருப்பாங்க. சம்பளம் அல்லது கமிஷன் தாமதமாக இருக்கும். உங்கள் திட்டத்தை மற்றொரு பெயரில் பயன்படுத்தியிருக்கலாம். பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்காக சேமிப்பு குறைஞ்சிருக்கலாம். நம்பி கொடுத்த பணம் திரும்ப வராமல் போயிருக்கலாம். உறவினருக்காக கடன் சுமை ஏற்றிருக்கலாம். அதே போல் வீடு அல்லது மருத்துவ செலவு அதிகரிச்சிருக்கலாம். தவறான ஆவணம் காரணமாக சொத்து பிரச்சனை வந்திருக்கும். கூட்டுத் தொழிலில் கணக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். எப்போ உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கு தெரியுமா? குடும்ப பொறுப்பு முழுசாக உங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் மாட்டியிருப்பீங்க. ஒருவர் தொடர்ந்து பணி உதவி கேட்கும்போது மாட்டுவீங்க. கூட்டுத் தொழிலில் கணக்கு மற்றவங்கள்ட்ட முழுமையாக விடும்போது மாட்டுவீங்க. சொத்து ஆவணங்களை சரிபார்க்காமல் நம்பும்போது மாட்டுவீங்க. இந்த குடும்பத்தில் யார் தெரியுமா உங்களுக்கு உறுதுணை? உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு ஓரளவுக்கு உறுதுணை தான். உங்கள் மனைவி உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருப்பாங்க. செயலில் உதவுவாங்க. குடும்ப பொறுப்பு பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்க உங்களுக்கு உறுதுணை. சவாலாக இருக்கிறவங்க உங்களோட சம்பாதிப்பை மட்டுமே எதிர்பார்க்குறவங்க உங்களுக்கு சவால். உங்களுடைய சொத்து விஷயத்தை தகவலை மறைச்சிக்கிறவங்க உங்களுக்கு சவால். இந்த ராசிக்கு பொதுவாக அரசு வேலை நல்லா இருக்குங்க. அரசு வேலை கிடைக்காதவங்களாம் ட்ரை பண்ணிங்களாம் கண்டிப்பாக கிடைக்கும். கட்டிடம் நிலம் சம்மந்தப்பட்ட செட் ஆகும். கணக்கு மற்றும் நிதி சம்மந்தப்பட்ட செட் ஆகும். வாகனம் மற்றும் இயந்திரம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணலாம். தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாகம்லாம் நல்லா பண்ணலாம். வணிகம் நல்லா இருக்குது. இந்த யூடியூப்பு, இந்த ஐடி கம்பெனி, டிஜிட்டல் மீடியாலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை அற்புதமாக உங்களுக்கு இருப்பாங்க. நீண்ட கால உறவு விரும்புவாங்க. அன்பை செயலால் காட்டுவாங்க. குடும்பத்தை உயர்த்த முயற்சிப்பாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு குடும்பம் மூலமாக நல்ல வரன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப பணநிலை மற்றும் குணநலன் இது எல்லாமே கவனித்து பண்ணுவாங்க. நல்ல ஒரு வரன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுது. இந்த காலகட்டம் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஒரு அமைகிற காலகட்டம். திருமணமானவங்களுக்கு அன்பை வார்த்தையிலையும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. மனசுக்குள்ளே வச்சுருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. துணையினுடைய முயற்சியும் பாராட்டணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றாம் நபர் தலையிட்ட குறைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பண விஷயங்களை வெளிப்படையாக பேச வேண்டும். பழைய பிரச்சனையை மீண்டும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறதையும் மயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குது. நல்ல கல்வி வழங்க முயற்சிப்பீங்க. சேமிப்பு திட்டம் அமைப்பீங்க. நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்களாம் அருமையாக இருக்குது. செய்வனைகள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அப்படி இருந்துச்சுன்னா குலதெய்வங்களுக்கு போய்ட்டு வாங்க.
உங்களுக்கு ஒரு மாதிரி தடங்கள் இருக்குது, படபடப்பு இருக்குது அப்படின்னா குலதெய்வ கோயில் போய்ட்டு வாங்க. அப்பயும் இப்படி தான் சார் இருக்குது அப்படின்னா கீழே ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அதற்கான ஆலோசனை கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா சில எந்திரங்கள்லாம் கொடுப்பாங்க, அது மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நல்ல நேரம் எப்போ சார் ஆரம்பிக்கும் அப்படின்னா மகர ராசி பொறுத்தவரைக்கும் எல்லா பொறுப்பையும் தனியாக ஏற்காமல் இருக்கும்போது, உழைப்பிற்கு உரிய மதிப்பு கேட்கும்போது, வருமானம் மற்றும் செலவை திட்டமிடும்போது உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. உடல் நலத்தை ஓய்வு கொடுத்து உடம்பை நல்லா பார்த்துக்கும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, பழுப்பு, அடர்பச்சை, கருநீலாம் நல்லாயிருக்கு. அதிர்ஷ்ட எண்ணா 8, 4, 6. பாரம்பரியமாக உங்களுக்கு சனிக்கிழமையே பரவாயில்ல இருக்குது. அடுத்த 12 நாட்கள் அற்புதமாக இருக்குது. வேலை அல்லது பணம் நல்லாயிருக்கும் தொடர்பான செய்தி வரும். பழைய பாக்கி குறித்து பேசுவாங்க. மனதில் கவலை இருக்கலாம், அவசர முடிவு எடுக்க வேண்டாம். மேலதிகாரிகிட்டேருந்து நல்ல தகவல் வரலாம். புதிய வேலைவாய்ப்பு தெரிய வரும். சொத்து அல்லது வீடு பற்றிய பேச்சு நடக்கும். பழைய நண்பர் அல்லது உறவினர் தொடர்பு கொள்வாங்க. ஒரு முக்கிய ஆவணத்தை சரிபார்க்க வேண்டியிருக்கும். பணம் வர வாய்ப்பு இருக்கலாம். திருமணம் அல்லது குடும்ப செய்தி கிடைக்குங்க. வாகனம் பற்றிய முடிவு வரலாம். ஒருவரின் உண்மையான நோக்கம் தெரிய வருங்க. நீண்ட நாள் குழப்பம் குறையக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் நலத்தை மட்டும் கவனமாக இருந்துக்குவாங்க. முழங்கால் அல்லது மூட்டு வலி வரும், முதுகு வலி இருக்கும், உடல் சோர்வு இருந்திருக்கும், தூக்கக்குறைவு இருந்திருக்கும், செரிமான கோளாறு இருந்திருக்கும், மன அழுத்தம் இருந்திருக்கும், எலும்பு அல்லது தசை தொடர்பான தொந்தரவுகள் இருந்திருக்குங்க. இதுபோல் பிரச்சனைகள் இருந்ததுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. இனி செய்ய வேண்டியதுன்னா உங்கள் உழைப்பிற்கு உரிய மதிப்பை கேளுங்க. எல்லா பொறுப்பையும் தனியாக இருக்காதீங்க. உடல் நலத்தை கவனிங்க, தூக்கத்தை நல்லா கவனிங்க. செய்யக்கூடாது எல்லா பொறுப்பையும் சுமப்பது மாற்றிக்கோங்க. பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்குறது நிறுத்துங்க. வேலை உறுதி இல்லாமல் பழைய வேலையை விடாதீங்க. மனதில் உள்ளதை பேசாமல் திடீர்னு விலகுவதை மாற்றிக்கோங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடாதீங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்யாதீங்க. தாமதம் காரணமாக நம்பிக்கையை இழக்காதீங்க. ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. பாரம்பரிய நம்பிக்கைகள் சனிக்கிழமை சனி பகவான் வழிபடுங்க, ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் அல்லது சிவபெருமான தரிசனம் ரொம்ப நல்லது. எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றினீங்கனாலும் நல்லா இருக்குங்க. உடல் உழைப்பு செய்வர்களுக்கு உணவு வழங்குங்க, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். அன்னதானம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஏழை மாணவர் கல்வி உதவி பண்ணுங்கள். தினமும் சில நிமிடங்கள் தியானம் பண்ணுங்கள். மற்றபடி ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி அப்படின்னு தினம் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் இதை பதிவிடுங்க. ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க. நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பக்கத்தில் பெல் மாதிரி ஒரு இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா அதில் ஆல் அப்படின்னு கேட்கும். அதையும் கொடுத்தீங்க அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு வீடியோஸ் போட்டோன்னா உடனே வந்து சேரும். அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.